VIT Engineering Entrance Examination 2026. Applications live now. Visit viti.vit.ac.in. Lion Kashmir Honey. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். பாரதிய ஜனதா தேசிய செயல் தலைவராக நிதின் நபீன் கடந்த 15ஆம் தேதி பதவியேற்றார். பீகார் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இமாலய வெற்றி தேடித்தரும் வகையில் சிறப்பாக செயல்பட்டமைக்காக அவருக்கு பாரதிய ஜனதா தேசிய தலைவர் பதவியை வழங்கி பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் கௌரவித்துள்ளனர். 2023இல் சத்தீஸ்கர் சட்டசபை தேர்தலிலும் பாரதிய ஜனதா வெற்றிக்காக நிதின் நபீன் முக்கிய பங்காற்றினார். நிதின் நபீனுக்கு 45 வயதுதான் ஆகிறது. இளம் பாரதிய ஜனதா தலைவர் என்ற சிறப்பும் அவருக்கு கிடைத்துள்ளது. பாரதிய ஜனதா தேசிய தலைவராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக நிதின் நபீன் இன்று பிற்பகல் சென்னை வந்தார். விமான நிலையத்தில் அவரை பாரதிய ஜனதா நிர்வாகிகள், தொண்டர்கள் திரண்டு வந்து வரவேற்றனர். விமான நிலையத்தின் ஓய்வறையில் மத்திய அமைச்சர் முருகன், மாநில தலைவர் நைனா நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன், கருநாகராஜன், வினோஜ் பி செல்வம் உள்ளிட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அதன் பிறகு முருகன் மற்றும் நைனா நாகேந்திரனுடன் திறந்த ஜீப்பில் புறப்பட்டார். தன்னை வரவேற்க விமான நிலையத்தில் திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான பாரதிய ஜனதாவினரை பார்த்து உற்சாகமாக கையசைத்தபடி விமான நிலையத்தை விட்டு வெளியே வந்தார். பிறகு சென்னையிலிருந்து காரில் புதுச்சேரிக்கு புறப்பட்டார். இன்றும் நாளையும் புதுச்சேரியில் பல்வேறு கட்சி நிகழ்வுகளில் பங்கேற்கிறார். புதுச்சேரி சட்டசபை தேர்தல் பணிகள் தொடர்பாக கட்சியினருடன் முக்கிய ஆலோசனை நடத்துகிறார். நாளை மீண்டும் சென்னை வந்து விமானம் மூலம் டில்லி திரும்புகிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சியானது பல்வேறு மாநிலங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. பீகாரில் மிக முக்கியமான பெரிய வெற்றி பெற்றிருக்கிறோம். அதில் எங்களுடைய தேசிய செயல் தலைவருடைய பங்கு மிகப்பெரிய ஒரு பங்கு. அவருடைய அனுபவம், அவருடைய நீண்ட அரசியல், அது எல்லாமே கூட இன்றைக்கு தமிழக அரசியலில் அவருடைய தமிழக தேர்தலுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக, மிகப்பெரிய சக்தியாக இருக்கும்.